கரூர் நெடுஞ்சாலை டெண்டர் ஊழல் புகாரில் ஏவவேலு மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் நெடுஞ்சாலை டெண்டர் ஊழல் புகாரில் ஏவவேலு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், அறப்போர் இயக்கம் முன்பாக என்ன புகார் தெரிவித்திருந்தார்கள், என்னென்ன காரணங்களை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு? சென்னை மற்றும் திருவண்ணாமலை உட்பட திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவிற்கு சொந்தமான 14 இடங்களில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். 11 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இந்த சோதனையை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் ஒதுக்கப்பட்டு சாலை அமைக்காமலே சாலை அமைத்ததற்காக இவர்கள் பணம் கையாடல் செய்ததாக, முறைகேடு செய்ததாக தற்போது புகார் இருந்து அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது இந்த சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அறப்போர் இயக்கம் அளித்த இந்த புகாரின் அடிப்படையில் 14 இடங்களில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக ஏவவேலு, அதே போன்று கண்ணன், பூபாலன், பெரியசாமி, பாத்திமா, நிதிலன், ரபிக் முகமது, தீபிகா, கார்த்திக், சத்யா, சங்கரானந்த் உள்ளிட்ட 11 நபர்கள் மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அந்த எஃப்ஐஆர் ஆனது தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் சாலைகளை அமைக்காமலேயே அமைத்ததாக கூறி பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் தற்போது 11 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கானது அறப்போர் இயக்க அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் என்பவர் கடந்த 20/4/2022 அன்று லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் 4 பக்கங்கள் கொண்ட புகார் மனு ஒன்று அளித்திருந்தார். அதில் மார்ச் 2022 கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கூட்டு சேர்ந்து பணிகள் ஏதும் மேற்கொள்ளாமலேயே பொது பணத்தை சுருட்டியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் திருப்பூர் கட்டுமான மற்றும் பராமரிப்பு வட்டத்தில் கரூர் உபகோட்ட சாலையில் மேம்பாட்டு பணிகளுக்காக சங்கரானந்த் இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதில் எந்த ஒரு சாலைகளையும் அமைக்கப்படாத நிலையில் 2022 ஆண்டு மார்ச் மாதம் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மட்டும் ரூபாய் 3,23,00,000 நிதி முறைகேடாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த முறைகேடு தொடர்பாக ஆரம்ப கட்ட விசாரணை அடிப்படையில் கரூரை சேர்ந்த கோட்ட பொறியாளர் சத்யபாமா, உதவி கோட்ட பொறியாளர் கண்ணன் உட்பட 4 அதிகாரிகளும், ஈரோடு நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் பிரிவைச் சேர்ந்த கோட்ட பொறியாளர் நிதிலன் உட்பட 5 அதிகாரிகளும் ஏற்கனவே பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்ததும் குற்றத்திற்கான ஆதாரங்களை அழிக்கும் நோக்கில் காவல்துறையின் பாதுகாப்போடு இரவோடு இரவாக அவசரமாக சாலை அமைக்க அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கூட்டு சேர்ந்து இந்த முறைகேட்டில் முயன்றதாக புகாரில் குற்றம் சாட்டப்பட்டது. அறப்போர் இயக்கத்தின் புகாரை தொடர்ந்து கடந்த 23/6/2026 அன்று அனுமதி வழங்கியது விசாரிப்பதற்காக. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தின் சார்பாக 11 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் திமுக அமைச்சர் ஏவவேலு, அதே போன்று இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களான கண்ணன், பூபாலன், பெரியசாமி, சத்யபாமா உள்ளிட்ட 11 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இன்று காலை முதல் 14 இடங்களில் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.